வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறோம்னா, நம்ம தலைவருடைய அடுத்த மூவி கூலி அதோட ரிலீஸ் டேட் என்னைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 14 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் அப்படிங்கிறது தலைவருக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு மந்த்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி அபூர்வ ராகங்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் 1975வது வருடம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க மூவி திரைக்கு வந்தது இந்த ஆகஸ்ட் மாசத்துல தான். அதனால ஆகஸ்ட் அப்படிங்கிறது தலைவருக்கு ரொம்பவே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பெஷலான ஒரு மந்தா தான் இருக்கும். எப்பவுமே அப்படித்தானே. இப்ப நம்ம ஏதோ ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். ஏதோ ஒரு விஷயம் பண்றோம். அதுல நம்மளுக்கு பெரிய ரீச் கிடைக்குது. நல்லா நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்மளோட ரீச்சும் நல்லா இருக்கணும். எல்லாமே சரியா ஒரு பெரிய லெவல்ல வந்துடணும்னு வச்சுக்கோங்க. சோ அது என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அத நம்ம மறக்கவே மாட்டோம் இல்லையா? அது மாதிரி தான் தலைவருக்கு. ஆகஸ்ட் 14 ரிலீஸ் பண்றாங்க. கரெக்ட்டா அவங்களுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகி 50வது வருஷம் நிறைவாகுற அந்த நாள்ல இப்போ நமக்கு கூலி அப்படிங்கிற ஒரு படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது. கூலி படத்தை பொறுத்தளவுல தலைவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு செவிவழி செய்திகள் வந்திருக்கு. அதாவது செவிவழி செய்திகள் யாராவது சொல்லுவாங்க இல்லையா? வதந்தியா இருக்க வாய்ப்பில்ல. அதுல அதுல அந்த அந்த கெட்டப் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஒரு டான் மாதிரி இல்ல அது ஒரு பெரிய ஒரு லெவல்ல இருக்கிற மாதிரியான ஒரு கெட்டப் தான் அதுல வந்திருக்கு. அந்த வாட்ச் எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு செயின் மாதிரி போட்டு அதுல காமிக்கும் போது இது என்னடா கேரக்டரா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் அந்த கண்ணு மட்டும் காமிச்சுட்டு உள்ள அடிச்சுட்டு போன் எடுத்து அட்டன் பண்ணி அவங்க யாருமே இப்போ உயிரோட இல்ல அப்படிங்கிற மாதிரி இவரே ஆன்சர் பண்றது இதெல்லாம் நிறைய படத்துல நம்ம பார்த்திருக்கோம். அதாவது இவங்களை அடிக்கிறதுக்கு யாராவது ஆள் அனுப்பியிருப்பாங்க. அவங்க அடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக போன் பண்ணும்போது இவங்களே போன் அட்டன் பண்ணி எல்லாரும் அவ்வளவுதான் எல்லாத்தையும் அடிச்சு இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ரிப்ளை பண்ற மாதிரியான ஒரு சீனு. அந்த சீன் இதுக்கு முன்னாடி நிறைய படத்துல பார்த்திருக்கோம். இருந்தாலும் அது தலைவர் பண்ணும்போது அது பெரிய மாசா தான் இருக்கும். சோ அதுல பார்க்கும்போது இந்த கெட்டப் அந்த மேக்கப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது பார்க்கும்போது அப்பா எனக்கு தலைவர் 24 வயசு அப்படிங்கறத நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு அது மேக்கப் இருந்தா கூட அது செட் ஆகணும் இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி செட் ஆகுது அப்படி சொல்லுங்க. நிறைய பேருக்கு அந்த மேக்கப் செட் ஆகாம அது ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபேஸ் தெரியிற மாதிரி இருக்கும் ஸ்கிரீன்ல. பட் தலைவருக்கு அப்படி கிடையாது. அவருக்கு டோட்டலா என்ன மேக்கப் போட்டாலும் அவருக்கு செட் ஆகுதியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு மேக்கப், நேர்த்தியான ஒரு நடிப்பு கூட. அவ்வளோ கிளீனா இருக்கிற ஒரு படம் எப்படா வரும் எப்படா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இருக்க 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 அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு இல்லையா? சோ டிக்கெட் அப்படிங்கிறது போய் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 1 வீக்ல நம்ம டிக்கெட் எடுக்கிறது பெரிய ஒரு இதா இருக்கு. நான் போன தடவை கூட போகும்போது ஒன் வீக்குள்ள பார்த்துட்டேன். இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் டேக்கு ரொம்ப ட்ரை பண்ண கிடைக்கல. அப்புறமா ஒரு 1 வீக்ல பார்த்துட்டேன். சோ இந்த படமும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வீக்ல எப்படியும் பார்த்துருவேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசை. எனக்கு ஃபர்ஸ்ட் டே எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே எனக்கு டிக்கெட் கிடைக்காது. ஓகே, பரவாயில்ல. தலைவர் படம்னா அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிறப்போ நமக்கு தலைவர் ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு மாதிரி அவருடைய ஐஸ் ஒரு வித்தியாசமா ஒரு கருணையை பொழியிற மாதிரி, அது அன்பை பொழியிற மாதிரியான ஒரு ஐஸ்ல அப்படியே கண்ணுல அப்படியே காமிப்பாரு. ஆனா அதே இது வில்லத்தனமா காமிக்கும் போது அந்த ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும். சோ அது பாக்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரியான ஒரு வில்லத்தனமான ஒரு ரோல் பண்ணி. இதுல மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா சத்யராஜ் அவர்கள் அவங்கலாம் நடிக்கிறாங்க இல்லையா? சோ அவங்கலாம் பாசிட்டிவ் கேரக்டர் மாதிரி இருக்கும். இவருக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க.
பார்ப்போம். ஏன்னா இதுல வந்து ஸ்டார் பேஸ் அப்படின்னு பார்த்தா நெறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து எப்படி நடிக்க போறாங்க, எப்படி எப்படி இவங்களெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸ்ருதிஹாசன் இருக்கிறாங்க, நாகார்ஜுனா இருக்கிறாங்க. இவங்க எப்புட்றா இவங்கெல்லாம் எப்பட்றா வரப்போறாங்க? கேமியோ ரோலா தான் இருக்கும். இருந்தா கூட வந்துட்டு அத எதிர்பார்க்குறோம்ல, எப்படி வந்து அவங்க வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. மலையாள படத்துல நடிச்சவங்க கூட நெறைய பேர் இதுல நடிச்சிருக்காங்க. மலையாள ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி வந்து இவங்க வந்து அந்த கதை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதுல வர பாட்டா இருக்கட்டும், அதுல வர ஃபைட்டா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வெளியிட்டதெல்லாம் வந்து பயங்கரமா வேற லெவல்ல இருக்கு. நம்ம போய் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த படம் அந்த 3 மணி நேரம் படத்துல இப்படியே தான் உட்கார்ந்துருப்போம். அங்கங்க திரும்புறதுக்கு கூட வந்து நம்மளுக்கு யோசனையே வராது. அந்த அளவுக்கு வந்து நார்மலாவே தலைவர் படம் அப்படித்தான் பார்ப்போம். இது கூலி வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுல வேற நெகட்டிவ் கேரக்டர்னா அந்த அது அந்த ஒரு ஃபயர் இருக்கும் நெகட்டிவ் கேரக்டர்ல. அதுல வந்துட்டு எப்படி பண்ண போறாங்க? ஃபைட்லாம் வந்து நெறைய இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் வந்துட்டு ஒரு ரவுடி மாதிரியான ஒரு கேரக்டர் கிட்டத்தட்ட வந்து பில்லா படத்துல இருக்கிற மாதிரியான ஒரு டான் கேரக்டரோ இல்ல அதுலயே வந்து ஒரு ரவுடிசம் கலந்த ஒரு கேரக்டரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரா நான் எதிர்பார்க்கிறேன். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு ஃபைட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி பஞ்ச் டைலாக் அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நிறையவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க? கூலி திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுல தலைவருக்கு என்ன மாதிரியான ரோல் இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சோ கரெக்ட்டா 50வது வருஷம் அபூர்வ ராகங்கள் வெளியாகி 50வது வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்மளுக்கு வந்து வருது. அதுக்கு முந்தின நாள் ஆகஸ்ட் 14 வந்துட்டு நம்மளுடைய தலைவர் வந்து ஸ்கிரீனுக்கு வந்துருவாங்க. சோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். யாராவது ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறீங்க அப்படின்னா, அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நான் அநேகமாக ஒரு வாரத்துக்குள்ள தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டே பார்க்கறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. டிக்கெட் கிடைச்சா கண்டிப்பா பார்ப்பேன். டிக்கெட் கிடைக்காது. அதுதான் இங்க பிரச்சனை. சோ பார்க்கலாம். நீங்களும் பாருங்க. அ அந்த படத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.